தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தின் முன்பகுதி வாசிக்கலாமா? நான் தினம்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் இயேசு என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானம் செய்ய போகிறோம். தேவ ஆலயத்தில் இயேசு. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, தினந்தோறும் அவர் தேவ ஆலயத்துக்குள்ளே அவர் இருக்கிறவராக அவர் இருந்தார். தினந்தோறும் டெய்லி சர்ச்சு ஆலயம் 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 என்பது அவருடைய வாழ்க்கையில் இருந்ததை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு சொல்லும்போது சொல்றார், தேவ ஆலயத்திலே உங்களுடனே கூட இருக்கையில் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றதை பார்க்கிறோம். எப்படி ஆண்டவராய் இயேசுவானவர் அங்கே தான் தேவ ஆலயத்தில் இருக்கிறேன் சொன்னாரோ, அதே போல இன்றைக்கும் சபையாகிய தேவ ஆலயத்தில் இயேசு இருக்கிறார். ஏன் சபை இருக்குது? இயேசு இருக்கிறார். சபைக்கு என்ன மகிமை? இயேசு இங்கே இருக்கிறார். சபை எப்படி செயல்படுது? ஏன்னா இயேசு இங்கே செயலாற்றுகிறபடியினாலே சபை செயல்படுதுன்னு சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்போ சபையையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. சபையோட தேவ ஆலயத்தோட இயேசு எப்பொழுது என்ன செய்ய இருக்கிறார்? அது அவருடைய ஆலயம், அது அவருடைய சபை. கர்த்தர் சோதரம். இயேசு கிறிஸ்துவுக்கு சபை ரொம்ப ரொம்ப முக்கியம். சபை தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிற இந்த சபை இயேசுவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு போதும். தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. அப்ப சபைன்னு சொல்லும்போது இங்கே இயேசுவானவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த சபையை அல்லது நம்மை அவர் சம்பாதித்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப இயேசு சபையிலே இருக்கிறார் என்று சொல்லும்போது அந்த சபைக்காக அவர் கொடுத்த விலைக்கரையும் மிகப்பெரிய விலைக்கரை. மகிமையை துறந்தது, சிறுமைப்பட்டது, அவமானப்பட்டது, தன் சரத்திலே உலகத்திலே வந்தது, பாடுபட்டது, மரித்தது, தன் இரத்தத்தை சிந்தினது எல்லாமே இதற்காகனா நம் சபையாகிய நமக்காக என்று சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்ப சபைக்கும் நமக்கும் உள்ளதான நமக்கும் இயேசுநாதருக்கும் உள்ள உறவு என்று சொல்லி சொன்னா நம்ம யாரு? சபை என்று சொல்லப்படுகிற நம்ம யாரு? இயேசுவின் இரத்தத்தாலே விலைக்கரையமாக வாங்கப்பட்டவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் இயேசுவானவர் சபையில் என்ன செய்கிறாரு? அவர் இருக்கிறார். சபையை முக்கியப்படுத்துகிறன்னு சொல்லி என்ன செய்ய நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் முன்பகுதி, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல இயேசு எப்படி இருக்கிறாரா? சபைக்கு தலைவர். அவர்தான் தலைவர். அல்லேலூயா. சபைக்கு இயேசு எப்படி இருக்கிறாரா? தலைவராய் இருக்கிறார். அவர்தான் தலைவராய் இருந்து இந்த சபையை நடத்துகிறவராய் இருக்கிறார். அந்த சபை எப்படி இருக்கணும், எந்த விதத்தில் செயல்படணும், எல்லாவற்றுக்கும் நிர்வாகத்தை பண்ணுகிறவர் யார் என்றால் இயேசுவானவர். கர்த்தராகிய இயேசுவானவர் தான் இந்த சபைக்கு தலையாயிருக்கிறார் என்று என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த சபையிலே ஆண்டவராய் இயேசுவானவர் என்ன செய்கிறார்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய நாம் அனைவரும் என்று சொல்லும்போது சபையார் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, அப்ப விசுவாச அறிவு இவைகளிலே ஒருமைப்பட்டவர்களாகி
கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். அப்போ இந்த சபையாராய் இருக்கக்கூடிய நாம், தேவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும்படி, அதாவது இயேசுவை போல மாறும்படி பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விரித்து அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், அப்போஸ்தலர் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், தீர்க்கதரிசி சிலரை சுவிசேஷகராகவும், சுவிசேஷகர் சிலரை மேய்ப்பராகவும், மேய்ப்பர், போதகராகவும் ஏற்படுத்தினார். போதகர், அப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். யாருக்காக? தான் சுய ரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த சபையை ஆண்டவர் அவர்களுக்காக, சபைக்காக ஊழியர்களை ஏற்படுத்தினார். எதற்காக அப்படி சொன்னா, அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, அந்த பூரணத்தை அடைவதற்காக அந்த ஊழியத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சபை பூரணமடையும்படியாக, விசுவாசிகள் பூரணத்துக்கு நேராக நடத்தப்படும்படியாக தேவனே சபையில் என்ன ஊழியர்களை ஆண்டவரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதில் 12ஆம் வசனம் வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. அப்போ பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். சீர்பொருந்துதல், சீர்பொருந்துதல், சுவிசேஷ வேலை செய்ய வைத்தல் மற்றும் அவர்கள் பக்தி விருத்தி அடைய பண்ணுதல், இவைகள் மூலமாக இந்த 3 காரியத்தை யார் நடப்பிப்பான்னு சொன்னால், இந்த 5 விதமான ஊழியமும் என்ன நடப்பிப்பாங்க, நமக்குள்ளே சீர்படுத்துவாங்க. நம்ம பக்தி விருத்தி அடைய பண்ணுவாங்க. இவைகளெல்லாம் நினைச்சுவாங்கன்னா நமக்குள்ளே அவர்கள் நடப்பிப்பார். இவை நடப்பித்து அந்த இயேசுவை போல நம்ம மாற்றுகிற அந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் இவர்களை என்ன செய்கிறார்னா பயன்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் சபைக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார். அவர் எப்படி கிரியை செய்கிறார்னா, இவர்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய நம்ம உருவாக்குகிறார். ஏன் சபையில் பாஸ்டர், ஏன் சபையில் அப்பப்போ ஸ்பெஷல் மீட்டிங், ஏன் சபையில் உபவாச ஜபம், ஏன் சபையில் பைபிள் ஸ்டடி, ஏன் பைபிள் சபையில் பலவிதமான பயிற்சிகள், ஏன் சுவிசேஷ ஊழியங்கள், ஏன் சண்டே கிளாஸ் ஊழியங்கள், ஏன் பலவிதமான ஊழியங்கள் என்று சொன்னால், இவைகள் எல்லாம் நமக்குள்ளே இயேசுவின் சாயல் உருவாக்குவதற்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஊழியர்களை கொண்டு செய்ய வைக்கக்கூடியதான செயல்பாடுகள் தான். அதுன்னு சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அதில் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாமா? தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாசைகளையும் ஏற்படுத்தினார். இதெல்லாம் எதுக்காக? ஊழியர்கள் எதுக்காக, ஊழியங்கள் எதற்காக, வரங்கள் எதற்காக, இதெல்லாம் எதுக்காக சொல்லி சொன்னால், இதே நோக்கம்தான் நம்மளை உருவாக்குறதற்காக. அப்போ சபையை கர்த்தர் எப்படி நேசிக்கிறான்னு சொல்லி பாருங்கள். கர்த்தர் சபையை எப்படி நேசிக்கிறா பாருங்கள். ஆலயத்திலே தேவன் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன சொல்லி சொன்னால், இதெல்லாம் சபையில் என்ன செய்யுது, நடக்குது. எதை நடக்குது? சும்மா இல்லை. சபை என்பது சும்மா இல்லை. தேவதையெல்லாம் சபையில் என்ன செய்கிறார், நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். சபை ஜனங்களை ஆண்டவர் நல்ல போஷாக்கு ஆகாரம் கொடுத்து அவனை போஷித்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ சபையில் நம்ம வரும்போது நமக்கு ஆவிக்குரிய மன்னாவை ஆகாரத்தை கொடுத்து நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனை சத்துவத்தை தந்து நம்மை அபிதமாக வசனத்தினாலே நம்மை ஆண்டவர் நமக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து நம்ம
ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய நிலைகளிலே தேவன் நடத்தி கொண்டே இருக்கிறார். அதற்காக இதுதான் தேவன் சபையில் இருக்கிற முக்கியமான காரியம் என்று என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராய் இயேசுவானவர் சபையில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் 11:27 அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் அப்ப இயேசுவானவர் தேவ ஆலயமாகிய சபையிலே அவர் எப்படி இருக்கிறார் என்றால் உலாவிக் கொண்டிருக்கிறார். சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசுவானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொருவரை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அருகாமையில வரக்கூடியவராய் இருக்கிறார். சபையில் என்ன செய்ய உலாவி. அப்ப சபை ரொம்ப பக்திக்குரிய ஒரு இடம், விளையாட்டுக்குரிய இடமே கிடையாது. பக்கத்தை சொல்லுங்களேன், சபை ரொம்ப பக்திக்குரிய இடம், பயபக்திக்குரிய ஒரு இடம், விளையாட்டுக்குரிய இடம் கிடையவே. ஏன்? இயேசுவானவர் உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கிறோம். 2:1 எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அங்கு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர். அந்த குத்துவிளக்குகள் சபைகள், 7 சபைகள். அங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, சபையின் நடுவிலே இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். சபையின் நடுவில் என்ன செய்து கொண்டிருக்கிறாரா? உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டிருக்கும் போது இங்கே இயேசுவை எப்படி பார்க்கிறோம் சொல்லி சொன்னா, இங்கே கரத்திலே எதை ஏந்தி கொண்டிருக்கிறார்? நட்சத்திரங்களை. அப்ப நட்சத்திரம் என்று சொல்லும்போது சபையின் தூதுவர்கள், தேவன் சபைக்கு வைத்திருக்கிறதான அந்த மெய்ப்பனை வைத்து கொண்டுதான் அவர் சபையில் என்ன செய்திருக்கிறார்? உலாவிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் சபையிலே தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கிரியை நடப்பிக்கும்படியாக சபையிலே அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு எவ்வளவு நல்லவர் சொல்லி பாருங்க. சபையை சும்மா விடல ஆண்டவர், சபையில் உலாவிக் கொண்டே இருக்கிறார். சபையில் உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உலாவும் போது என்னென்னலாம் அவர் செய்வார் யோசிச்சு பாருங்க. உங்க பக்கத்தில் வரார் இயேசுநாதன் வச்சுங்களேன், அவர் என்ன செய்வார்? உங்களை பார்ப்பார், உங்க மனசுல உள்ள பிரச்சனையை பார்ப்பார், உங்க வாழ்க்கையுள்ள பிரச்சனையை பார்ப்பார், உங்க குறைய பார்ப்பார், உங்க நிறைய பார்ப்பார், உங்க வாழ்க்கையில் என்ன செய்யணுமா அதெல்லாம் என்ன செய்வார்? அவர் பார்ப்பார். அதனால தான் தேவ சபையில் வரும்போது நம்மளோட லைஃப்பில் அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, விடுதலை உண்டாகுது, தேர்தல் உண்டாகுது, ஆறுதல் உண்டாகுது, சமாதானம் உண்டாகுது, எல்லாமே என்ன செய்கிறது? உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. தேவன் தனிப்பட்ட விதத்தில் அவர் உலாவி வரும்போது அவர் செய்கிற மகிமையான காரியங்கள் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் வரும்போது எப்படிப்பட்டவராக உலாவி வருகிறார்? அவர் சபையிலே உலாவி வரும்போது அவர் எப்படிப்பட்டவராக சபையிலே உலாவி வருகிறார்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்திலே 12 முதல் 16 வசனங்களிலே அந்த உலாவி வருகிற அந்த தேவனை யோவான் பார்க்கிறார். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்துவிளக்குகளையும் அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பார்னவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போலிருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. அல்லேலூயா. அப்ப சபையில வரும்போது ஆண்டவர் எப்படி அவர் உலாவுறான்னு சொல்லி சொன்னா, சபையில உலாவி கொண்டிருக்கும் போது இந்த ஒரு காட்சியை நம்ம அங்கே பார்க்கிறோம். யோவான் அந்த காட்சியை பார்க்கிறார்.
நிலையங்கி தரித்தவராக. நிலையங்கி. அப்ப சபைக்குள்ளே இயேசுவானவர், அங்கே உலாவி வருகிற இயேசுவானவர் எப்படிப்பட்டவராக அங்கே காணப்படுகிறார் என்று சொன்னால், நிலையங்கி என்று சொல்லும்போது ஒரு ஆசாருடைய உடை. ஆசாரியன் பரிந்து பேசுகிறவனாக இருக்கிறது போலவே கர்த்தராகிய இயேசுவானவர் சபைகளே வந்து தம் பிள்ளைகளை பார்த்து அவர்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராகவே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்முடைய கஷ்டங்களுக்காக, நம்முடைய காரியங்களுக்காக பிதாவிடத்தில் அவர் பரிந்து பேசுகிறவராக நம் மத்தியிலே அவர் உலாவி கொண்டு வருகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்பருகே பொற்கச்சை. மார்பருகே பொற்கச்சை என்று சொல்லும்போது அது நியாயாதிபதியாக, ஜட்ஜாக, நீதிபதியாக அது காண்பிக்கக்கூடியதாக என்ன செய்கிறது இருக்கிறது. அவர் நீதி செய்கிறவராக வருகிறார். நீதி செய்கிறவராக சபையில் வரும்போது நீதி பல பிரச்சனை நம்ம வருகிறோம், பல போராட்டங்களோடு வருகிறோம். தேவன் நமக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள் உண்மையான பிரச்சனை என்று சொல்லும்போது, கஷ்டம் இருக்கும்போது, நமக்கு விரோதமான சத்துருக்கள் எழும்பும் போது, வஞ்சிக்கப்படும் போது, நமக்கு விரோதமாய் போராட்டங்கள் வரும்போது, நமக்கு விரோதமான காரியங்கள் நடைபெறும் போது இயேசு நமக்காக நீதி செய்கிறவராக அவர் வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல அவருடையதான தலையும் முடியும் வெண் பஞ்சை போல உறைந்த மலையை போல நம்ம இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் சர்வ ஞானமுடையவராக நம்மத்திலே விழாவி வருகிறார். நம்முடைய காரியங்களை குறித்து எல்லாமே தெரியும் அவருக்கு. சபையில் வரும்போது எல்லாத்தையும் பார்க்குறார். கடந்த காலங்களில் நடந்தது, இப்போ நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் பார்க்குறார். இனி நம்ம லைஃப்பில் என்ன நடக்க போது எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு ஏற்றவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுவோமா? சில தம்பிமார், சில தங்கமார் என்ன செய்வாங்கன்னா, வசனம் எழுத போல எழுதுவாங்க, ஆனால் படம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பசங்களை பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. சர்வ ஞானம் உள்ளவர். உன்னை பாஸ்டர் பார்க்க முடியாது, பக்கத்தில் பார்க்க முடியாது, ஆனால் இயேசு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உலாய் வரும்போது உன் வாஞ்சியை பார்க்குறார், உன் தாகத்தை பார்க்குறார், உன் ஏக்கத்தை பார்க்குறார், எல்லாவற்றையும் பார்க்குற சர்வ ஞானம் உள்ளவர். அவர் அதையெல்லாம் பார்த்து நமக்கு நன்மை செய்கிறவராகவே அவர் என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருக்கிறது. அவருடைய கண்களை பார்க்கும்போது அக்கினி ஜுவாலை மாதிரி என்ன செய்து இருக்குது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், அவர் தீமை என்ன செய்ய மாட்டார், பார்த்து கொள்ள மாட்டார், சகிக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் தீமை இருந்தாலும் சரி, பாவம் இருந்தாலும் சரி, அல்லது யாராவது நமக்கு விரோதமாக தீமையை செய்தாலும் சரி, ஆண்டவர் சகித்து கொள்ள மாட்டார். நியாய தீர்ப்பு செய்கிறவராக என்ன செய்வா இருப்பார். ஆகையினால நம்முடைய லைஃப்பில் வரும்போது அதெல்லாம் நம்ம அனுசரித்து கொள்ள வேண்டும். ஆராதனையில் நம்ம சபையாய் நாம் கூடி வரும்போது அதெல்லாம் அனுசரித்து கொள்ள வேண்டும். நாம் யோசித்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருக்கிறது. அவர் நடந்து வர்றாரு, உலாவி வரும்போது அவருடைய பாதம் எப்படி இருக்குதா, இப்படிப்பட்ட நிலைகளிலே உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம், பரிசுத்தம், மிகுந்த பரிசுத்தம் உள்ளவராக வர்றார். அப்படி நடந்து வரும்போதே நம்ம லைஃப்ல பரிசுத்தம் உண்டாகிறது. அல்லேலூயா. பாவ உணர்வு வருகிறது, குற்ற உணர்வு வருது. நம்ம தவறு செய்திருப்போமானால் பாவ உணர்வு வருது, குற்ற உணர்வு வருகிறது. நாம் மனம் திரும்புகிறோம், நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்ன செய்கிறது உண்டாகிறது. அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராய் வருகிறார். அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல் இருக்கிறது. அவர் பேசும்போது எப்படி பேசுகிறார்னா, சபையிலே உலாவி வருகிற இயேசு பேசுகிறார். எப்படி பேசுகிறார்னா, வல்லமை அதிகாரம் உடையவராக பேசுகிறார். அவருடைய சத்தம் வல்லமுடையது. ஆண்டவர் ப்ளீஸ் சொல்ல மாட்டார், ஏதாவது செய்யுங்கப்பா அப்படி சொல்ல மாட்டார், செய்யும் தான் சொல்லுவார். அவர் பேசுவார், ஜீவனம் உண்டாகும். அவர் பேசுவார், அற்புதம் நடக்கும். அவர் பேசுவார், மாற்றங்கள் உண்டாகும். அப்படிப்பட்ட நிலைகளிலே வல்லமையோடு அதிகாரங்களோடு என்ன செய்கிறார், அவர் சபையிலே அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். வலதுகரத்தில் 7 நட்சத்திரங்கள் உடையவராய் இருக்கிறார்.
அது சபையின் தூதன் என்று சொல்லப்படுகிற மேய்ப்பரை குறிக்கிறது. அப்போ வரும்போது யார் கொண்டாருன்னா, அந்த மேய்ப்பர் ஊழியத்தை சபையில் அது என் கையில் இருக்குதப்பா, அது நான் என்னுடைய ஊழியக்காரன் சொல்கிறார், கையிலே தான் வச்சிருக்கிறார். இது நான் தெரிந்து கொண்ட ஊழியக்காரன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன், அவரை கொண்டு தான் நான் கிரியை செய்கிறேன் என்று கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார், அவர் இடைப்படுகிறவராக இருக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டை என்ன செய்கிறது, புறப்பட்டது. அது கூர்மையான ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம். அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கும். தேவ வார்த்தை கேட்கும் போதெல்லாம் அவர் கிரியை செய்யக்கூடியவராக என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார். முகத்தை பார்த்தீங்கன்னா முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த முகத்தை யாரெல்லாம் தரிசிக்கிறாங்களோ அவருடைய முகம் பிரகாசம் அடைகிறது. ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை பார்க்கிற, அவரை தேடி வந்திருக்கிற எல்லாருடைய முகத்தையும் இந்த இயேசு அவர் பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். இவ்விதமாக ஆண்டவர் தேவ ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவ ஆலயத்துக்குள்ளே வரும்போது, சபைக்குள்ளே வரும்போது இவரை சந்திக்க வருகிறீர்கள். உங்கள் மத்தியில் இயேசு உலாவி இப்படிப்பட்ட மகத்தான காரியங்களை செய்கிறதை உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ மகிமை பார்த்தீங்களா, எவ்வளோ அற்புதம் பார்த்தீங்களா. சாதாரணமானதல்ல. சபை என்பது சாதாரணமானதல்ல. ஒரு குடிசையில் இருக்கலாம், ஒரு ஷெட்டில் இருக்கலாம், அல்லது இதே போல் நல்ல பில்டிங்கில் இருக்கலாம், பிரமாண்டமான பில்டிங்கில் இருக்கலாம். எங்கே இருந்தாலும் தேவ ஆலயத்திலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வரும்போதெல்லாம் நாம் தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தரை சந்திக்கிறோம். அவன் நம்மை சந்திக்கிறார். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை தேவன் தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால தான் நீங்கள் சபையில் வரும்போது பிள்ளைகளை கொண்டு வரணும், பிள்ளைகளை கொண்டு வரணும், பிறந்த குழந்தை கொண்டு வரணும். எப்போ சபைக்கு வரக்கூடிய நிலையிலே பெற்ற தாய்மாருக்கு உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்குதோ அப்போ சபைக்கு வரணும். அப்பே பிள்ளை கொண்டு வரணும். பிள்ளைகள் தேவ பிரசன்னத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவ பிரசன்னத்தில் உண்டாகிற அந்த நன்மை பிள்ளைகளுக்கு உண்டாகணும். தேவ பிரசன்னத்தை உணரணும். அதனால் உண்டாகிற தேவனோட உறவை அவர்கள் அனுபவித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென். அதே சமயத்தில் பிள்ளைகளை கொண்டு வரும்போது தேவ பிரசன்னம் இங்கே இருக்குது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக பிள்ளைகளை நடத்த வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமாம். பிள்ளைகளை கொண்டு வரும்போது பெற்றோர் என்ன செய்யக்கூடாதுன்னா, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பிள்ளைகளை கொடுக்கக்கூடாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, தூக்கி பிள்ளையை கொஞ்சுவாங்க, ஈமாங்க, அது ஈமா இப்படியே போயிட்டுருப்பாங்க. இயேசுநாதர் வந்துட்டு என்ன செய்வார், அப்படி திரும்பி எங்கள் வேறு பக்கம் போயிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை அம்மாவோ பாட்டியோ தாத்தாவோ வச்சு பக்குவமாக பிள்ளைகளை தேவ பிரசன்னத்தில் மனசில் கொள்ள வேண்டும். வளர்க்கும்போது அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம் மத்தியில் உலாவி வருகிற தேவனுக்கு எல்லாம் கரங்களை தட்டி எல்லாம் மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இரண்டாவதாக தேவ ஆலயத்தில் இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலும் வாசிக்கவில்லையா என்றார். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே சிறு பிள்ளைகள் நல்ல ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோட கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட சத்தத்தை கேட்டு பழகாத அங்கே ஆசாரியர்கள் போன்றவர்கள் எல்லாம், இது என்ன, நீ எப்படி நீ இதெல்லாம் இந்த பிள்ளை சத்தம் போட்டு துதிக்குதே, சரியா, நீ இதை கேட்டுக்கொள்றீரா? ஆமாம் கேட்குறேன்.
ஆமாம், இந்த பிள்ளைகள் துதிக்கிறத நான் கேட்குறேன், ஆராதிக்கிறத கேட்குறேன், சத்தமாக பாடுறதா கேட்குறேன், சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துறத கேட்குறேன், என்னை மகிமைப்படுத்துறத கேட்குறேன். குழந்தைகளை வாங்கினாலும் பாவுடைய வாயினாலும் துதி உண்டாக்கும்படி செய்தீர். இந்த பிள்ளைகள் வாயில தேவனை துதிக்கிற துதியை பிதாவாகி தேவன் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அப்போ சபையில் தேவனுடைய ஆலயத்தில் நான் எதை விரும்புகிறேன்னு சொன்னால், கர்த்தரை துதிக்கிறதை நான் விரும்புகிறேன். என்னை துதிக்கிறதை, என்னை மகிமைப்படுத்துறதை, என்னை ஆராதிக்கிறதை நான் விரும்புகிறேன். கர்த்தர் சொல்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணார். கர்த்தர் சபைக்குள்ள வரும்போது உலாவி வருகிற தேவன் நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னால், அவரை துதிப்பதை, ஆராதிப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அல்லேலூயா. அப்போ சபைக்குள்ளே வரும்போது, தேவனுடைய சமூகத்தில் வரும்போது, கர்த்தர் நம்மகிட்ட என்னத்தை எதிர்பார்த்துருக்கிறார்னா, நம்முடைய துதியை அவர் எதிர்பார்க்கிறார், நம்ம துதியை அங்கீகரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாம். பக்கத்தை சொல்லுங்க, நீங்கள் பாடும்போது, துதிக்கும்போது ஏசப்பா ரசிக்கிறார். நீங்கள் கர்த்தரை துதிக்கிற துதி இருக்குதே, இயேசுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கிறது, பிரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் சொல்கிறார், பாலகர் வாயிலே துதியை உண்டு பண்ணுகிறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணார். ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. பக்கத்தில் சொல்ற, ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. சரி, ரொம்ப முதிர்ச்சி அடைவாங்க, அவங்களுக்கு ஸ்தோத்திரம் வராது, துதி வராது. அந்த இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. குழந்தையாக மாறிடுறோம். சபைக்கு வந்துட்டா குழந்தையாக மாறிடுறோம். கர்த்தரை துதிக்கணும். எப்படியெல்லாம் துதிக்க முடியுமோ அவரை துதிக்க வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்றாரு, 22ஆம் சங்கீதத்தில் 22வது வசனம் பின்பகுதி, சபை நடுவில் உம்மை துதிப்பேன், சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள வந்துட்டா, சபைக்குள்ள வந்துட்டா, நம்முடைய வாய் சும்மா இருக்கக்கூடாது, நம்முடைய உதடு சும்மா இருக்கக்கூடாது. அது கம்பீர சத்தத்தோட கர்த்தரை துதித்து சோத்தரித்து கர்த்தர் நாமத்தை எல்லாம் மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் அதில் பிரியமாய் இருக்கிறார், அவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வாரம் முழுமை நம்ம நடத்தின நடப்பிப்புகளுக்காக, அவர் நமக்கு செய்த உபகாரங்களுக்காக, பாராட்டின இரக்கங்களுக்காக, பாதுகாப்புக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, மேன்மைக்காக, அவர் தேவனாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடியினாலே அவர் யாராயிருக்கிறாரோ அதை கணம் பண்ணி, அதை வாயிலே அறிக்கை பண்ணி நான் துதிப்பதிலே கர்த்தர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். அப்போ சபைக்கு வரும்போது நம்ம கர்த்தரை நல்லா துதித்து ஆராதிக்கிறதுல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ தேவன் நீங்கள் வரும்போதெல்லாம் உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு. என் பிள்ளை வரும், நல்லா துதிக்கும். நல்லா கிடைச்சிங்க. நீங்கள் நல்லா ஆராதிப்பீங்கன்னா, கர்த்தரை நல்லா துதிப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் வர்றதை இயேசுநாதர் எதிர்பார்த்துட்டு இருப்பார். இயேசுநாதர் எதிர்பார்த்து காத்திருப்பார். என் பையன் வருவான், என் மகன் வரும், என்னை நல்லா துதிக்க, என்னை சோத்தரிக்கும், ஆராதிக்கும், நான் அதில் சந்தோஷப்பட போகிறேன்னு காத்திருப்பேன். ஆகையினால சபையில் வந்தால் கர்த்தரை நல்லா ஆராதிக்கும். பக்கத்தில் இருக்க பார்க்கக்கூடாது. நல்ல மாடல்ஸை பார்க்கலாம், நல்லா துதிக்கிறவங்கள பார்த்து நம்ம அவங்கள போல் நல்லா ஆராதிக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. தாவீதை போல என்ன செய்யணும்? நல்லா குதிச்சு நல்ல கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு ஒரு சகோதரி தெரியும். நான் ஒரு ஊரில் பாஸ்டராக இருக்கும்போது, அந்த புதுசாக அந்த சபையில் நான் இருக்கும்போது, அப்போ அவங்க மேரேஜ் ஆகலை, சமீபத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அங்கே போனபோது எனக்கு ஞாபகம் தான் வந்தது. என்ன சொல்லுவாங்கன்னா, இருக்கிற 4-5 பேர் இருப்பாங்க சபையில். இந்த சிஸ்டர் ஆராதிக்கும் பாருங்களேன், டேடி டேடி நீங்கள் ரொம்ப நல்லவங்க டேடி, அப்படி டேடி இப்படி டேடின்னு அப்படியே மெய் மறந்து ஆராய்ச்சிட்டு இருக்கும். எனக்கு பொறாமையாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை அப்படி ஆராதிக்கணும். பக்கத்து சொல், கர்த்தரை அப்படி ஆராதிக்கணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தரை பிரியப்படுத்திட்டா இதெல்லாம் நம்ம கிடைக்கும் பாருங்க. பிரியப்படுத்தும்.
எப்படி ஆராதிக்கணும்? சங்கீதம் 33:2 சுரமண்டலத்தினாலே கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். 10 நரம்பு வீணை, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணு. ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவரை கனத்துக்குரிய ஒரு ஆராதனை பண்ணணும். சும்மா ஆராதிக்காம என்னென்ன வசதிகள் இருக்குதோ, என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதோ அதையெல்லாம் வச்சு கர்த்தரை செய்யணும், ஆராதிக்கவே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சும்மா தூங்குது, ஏன்னா வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதெல்லாம் நல்ல என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதோ அதெல்லாம் வச்சு நல்ல கர்த்தரை என்ன செய்யணும், ஆராதிக்க வேணும். 3ஆம் வசனம் வாசிங்க. அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். என்ன செய்யணுமா? பக்கத்தை சொல்லுங்க. புது பாட்டு பாடுங்க. ஆமாம், புது புது பாட்டாக பாடணும். இல்லை எனக்கு பல பாட்டு தான் பிடிக்கும் சொல்லக்கூடாது. பழைய பாட்டையும் பாடி ஆராதிக்கணும், புது பாட்டும் பாடி ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்புறம் ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். எப்படி வாசிக்கணுமா? வாத்தியங்களை வாசிச்சு நேர்த்தியா, ஓக்காரில் வாசிக்காத, கரெக்டான பீட்டில் கரெக்டான என்னது ஸ்கேலில் நினைச்சு பாட்டை பாடி நல்லா ஆராதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறார். என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குதோ, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா? நம்ம கையில் 10 நரம்பு வீணை கையில் கொடுத்துருக்கிறார். 10 நல்ல கையை தட்டி ஆராதிச்சாலே என்ன சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தரிலே பிரியமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 135வது சங்கீதத்தில் 1-2 வசனங்களை சொல்லியிருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும்? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள். யார் கர்த்தரை துதிக்கணுமா? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தரை துதிக்கணும். அப்புறம் கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே. அப்ப யாரெல்லாம் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்களோ எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமீன் சொல்லுவோமா? யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கணும்? பாஸ்டரும் கர்த்தரை ஆராதிக்கணும், குட்டி பாப்பாவும் ஆராதிக்கணும், குட்டி தம்பியும் ஆராதிக்கணும், இளைஞர்கள் ஆராதிக்கணும், வாலிபர்கள் ஆரம்பிக்கணும், பெரியவர்கள் ஆரம்பிக்கணும், ஆண்கள் ஆராதிக்கணும், பெண்கள் ஆராதிக்கணும், எல்லாரும் கர்த்தர் ஆராதிக்கணும். இப்போ இங்கே ஆராதிக்கும் போது கர்த்தர் அதில் சந்தோஷப்படுகிறார். அதில் கர்த்தர் என்ன செய்கிறார்னா அதை ஏற்றுக்கொண்டு அவர் மகிமைப்படுகிறார். சபையிலே கர்த்தர் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் சர்ச்சில் வந்து ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேன், கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே சொல்கிறவங்க, ஆராதிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறவங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தபடியாக இயேசுவானவர் சபையிலே அல்லது தேவ ஆலயத்தில் என்ன செய்கிறார்? லூக்கா 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்நாட்களில் ஒன்றில் அவர் தேவாலயத்திலே ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது, அப்ப சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். இயேசுவானவர் ரொம்ப கவனமா இருந்தார். எதை பிரசங்கம் பண்ணாரா? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நேரடியாக வந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாட்டாலும் தம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவ ஊழியர்களை கொண்டு தேவன் நம்மிடத்திலே சுவிசேஷத்தை ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நட்சத்திரங்கள் சொல்லியிருக்குதே, இயேசுவினுடைய கரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம், அதாவது கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் நம்மகிட்ட என்ன செய்றாரு? பேசுகிறார். சுவிசேஷத்தை என்ன செய்றாரு? அவர் பிரசங்கம் பண்றார். தேவனுக்கு ரொம்ப 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 முக்கியமானது சொல்லி சொன்னால், ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவது ரொம்ப 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 ஆண்டவருக்கு முக்கியமானது. ஒரு ஆத்துமா ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் ரொம்ப முக்கியமானவங்க. இயேசுவின் பார்வையில் எல்லாரும் ரொம்ப முக்கியமானவர்கள். ஆண்டவர் முதல் பிரசங்கமே என்ன பிரசங்கம் பண்றார் பாருங்க. மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போ பரலோக ராஜ்யத்தை சுவிசேஷமா பிரசங்கம் பண்றார். பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும்,
அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படும் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். யாரெல்லாம் சபையில ஒரு ஆள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருக்கிறார்களோ ஆண்டவர் அவர்களுக்கு தேவனுடைய மனிதர்கள் மூலமாக, மனுஷர்கள் மூலமாக தேவன் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப சபையில் என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா, விசுவாசிகளுக்கான பிரசங்கமும் இருக்கும், புதிய நபர்களுக்கான ஒரு சுவிசேஷ பிரசங்கம் என்ன செய்ய இருக்கத்தான் செய்ய. ஏன்னா கர்த்தர் அப்படித்தான் கொடுக்கிறார். சுவிசேஷம் ரொம்ப முக்கியமான, சுவிசேஷ வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் ஒரு சபையிலே, ஒரு சபைக்குள்ளே, ஒரு தேவ ஆலயத்துக்குள்ளே ஒரு மனுஷன் வரும்போது அந்த மனுஷனை கர்த்தர் ரொம்ப கவனமாக பார்க்கிறார். இந்த ஆத்மா எப்படியாவது பரலோகத்துக்கு வந்துடணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகினாலே கர்த்தர் என்ன செய்றாருன்னா அவங்கள்ட்ட பேசுறாரு, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றார். உங்களில் யாராவது இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா நீங்கள் சீக்கிரமாக என்ன செய்யணும்? மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சபையில் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 15:7. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, பரலோகத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் எப்போ உண்டாகுதுன்னு சொன்னா, ஒரு பாவி மனம் திரும்பும் போது, நரகத்துக்கு போகாமல் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே ஒரு மனுஷன் வருகிறானே என்ற நிலையில் பரலோகத்தில் ஒரு பெரிய என்ன செய்கிறது? சந்தோஷம் உண்டாகிறது. அதனால தான் ஆண்டு என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த சுவிசேஷ வார்த்தைகளை ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிறார். தேவ சித்தம் தெளிவாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனுஷனும், நல்ல கவனிங்க, எல்லா மனுஷனும். யாருங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும்? எல்லா மனுஷனும். உள்ளே இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க, இந்திய தேசத்தில் இருக்கிறவங்க, பாகிஸ்தான் இருக்கிறவங்க, சீனாவில் இருக்கிறவங்க, ஆப்கானிஸ்தான் இருக்கிறவங்க, யூரோப் நாடுகளில் உள்ளவங்க, காடுகளில் உள்ளவங்க, மலைகளில் உள்ளவங்க, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவை அடையணும். அதுக்கு தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படணும். அதனால தான் சபையில் எப்போ பார்த்தாலும் சுவிசேஷ பிரசங்கம் இருக்கும், சுவிசேஷ கூட்டம் இருக்கும். சுவிசேஷ கூட்டம் எப்போ வேணால் நடந்துக்கிட்டே இருக்கும், நடக்கணும். ஏன்னா கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ சுவிசேஷ வசனம் ஏன் வருதுன்னு சொன்னால், மனம் திரும்ப வேண்டிய அவசியமான ஆட்கள் இருக்கிறார்கள் சொல்லி அர்த்தம். அப்படிப்பட்டவங்க மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அடுத்தபடியாக இயேசுவானவர் தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்கிறார்? மத்தேயு 21:14. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசு சொஸ்தமாக்கினார், சுகமாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய ஆலயத்திலே இயேசுவானவர் செய்த காரியங்களிலே, அநேக காரியங்களிலே ஒன்று முக்கியமான காரியம் என்று சொன்னால், அவர் சுகமாக்கினார். அவர் தேவ ஆலயத்துக்கு வரும்போது இயேசுவானவர் என்ன செய்கிறார்? அங்கே வருகிற வியாதியஸ்தர்களை ஆண்டவர் சுகமாக்குகிற வேலையை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பெதஸ்தா குளத்தை எப்பொழுதாயும் ஒரு தேவதூதன் வந்து அவன் கலக்குவானா. கலக்கும் போது யார் ஒருவன் அந்த கலங்கின அந்த குளத்துக்குள்ள முதலாவது இறங்குகிறானோ அவன் சுகமாவான். ஆனால் சபையில் அப்படி கிடையாது. சபைக்கு எப்பொழுதெல்லாம் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை சுகமாக்குகிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் சுகமாக்குறவராக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சரீரத்தில் உள்ள பிரச்சனைகளை குறித்து ஆண்டவராகிய தேவன் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். யெகோவா ரஃபா,
நானே உன் பரிகாரியான கர்த்தர், நானே உனக்கு டாக்டர்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் நானே, உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் நானே. நம்முடைய வாழ்க்கையில் பல விதங்களிலே சரத்தில் பலவீனங்களும் வியாதிகளும் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் இதையெல்லாம் சுகமாக்குகிறவராக இயேசு சபையில் எப்பொழுதும் காத்துக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் சபையில் வரும்போது எதை எதிர்பார்க்கலாம் என்றால், தெய்வீக சுகத்தை எதிர்பார்க்கலாம், அற்புதத்தை எதிர்பார்க்கலாம், அதிசயத்தை எதிர்பார்க்கலாம், நடக்க முடியாத காரியத்தை எதிர்பார்க்கலாம், கண்கள் திறக்கிறதை எதிர்பார்க்கலாம், காது திறக்கிறதை எதிர்பார்க்கலாம், நடக்க முடியாதவரை நடக்கிறதை எதிர்பார்க்கலாம், வாத நோய்கள் நீங்கிறதை எதிர்பார்க்கலாம், சுகர், பிரஷர், கேன்சர், ஆஸ்மா போன்ற எந்த ஒரு வியாதிகளும் சுகமாக்க எதிர்பார்க்கலாம். கர்ப்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாறி ஆசீர்வதிக்கப்படுகிற எதிர்பார்க்கலாம். ஏன்னா தேவன் சுகமாக்குறவராக சபையிலே உலாவி வருகிறார். அல்லேலூயா. எப்போ நம்ம சுகமாறோம்? எப்போ நம்ம சுகமாகிறோம்? எப்போ நம்ம சுகமாகிறோம்? இயேசு என்னை சுகமாக்குவார். இன்றைக்கு சுகமாக்குவார். யாரெல்லாம் விசுவாசத்தோடு சபைக்கு வர்றாங்களோ கர்த்தருடைய சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சாட்சி கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு சாட்சி இருக்கும். கவனித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரே வியாதியோடு வந்தேன், ஆண்டவரே எனக்கு முடியலப்பான்னு வந்தேன், ஆராதிக்கும் போது ஏசப்பா என்னை சுகமாக்கிட்டார். எத்தனை சாட்சி அப்படி இருக்குது? நல்லா கையை வைத்து அது காமிப்போமா? அல்லேலூயா. பாருங்க, ஏராளமான கிட்டத்தட்ட எல்லாருமே கையை விட்டு காமிக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் சபை நடுவிலே சுகமாக்குகிற ஊழியத்தை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இயேசு சாதாரணமானவர் அல்ல, மிகப்பெரிய வல்லமுடையவர், அற்புதங்களை செய்யக்கூடிய, அதிசயங்களை செய்யக்கூடியவர். நம்முடைய சுக வாழ்க்கையை அவர் விரும்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஒன்று கேட்கிறாரு, தெய்வீக சுகத்தை அவர் ஜனங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு காரியம் கேட்கிறாரு, நான் உன்னை சுகமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? நான் உன்னை சுகமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ, எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தால் தேவன் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சபையில் நான் வரும்போதெல்லாம் இயேசுவானவர் நமக்கு சுகத்தை தருகிறவராக இருக்கிறார். சுகம் அளித்து கொண்டே இருக்கிறார், சுகம் அளித்து கொண்டே இருக்கிறார், சுகம் அளித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா ஆராதனை முடிஞ்சு போகும்போது உங்கள் வியாதி சுகமாயிரும், உங்கள் வேதனை நீங்கி போயிடும். தேவனுடைய சுகமாக்கும் அழுமை உங்களை தொடுவதை நீங்கள் பார்ப்பீங்க, அற்புதம் நடக்கிறத பார்ப்பீங்க. ஆக சபை என்பது சும்மா இல்லைங்க, தேவனுடைய அற்புதம் நடக்கிற ஒரு இடம், அதிசயம் நடக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவங்க ஜெபம் பண்ணாதான் நடக்கணும்லாம் கிடையாது. சபைக்கு வந்தாலே சுகமாகும். பக்கத்தில் சொல்லுங்க, அவங்க ஜெபம் பண்ணாங்க ஜெபம் பண்ணலாம் கிடையாது, சபைக்கு வந்தாலே சுகமாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஏன்னா கர்த்தராகிய தேவன் சபையில் இருக்கிறார், சபை நடுவிலே அவர் இருக்கிறார், சபையில் உலாவி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் மகிமை உண்டாவதாக. அதை பெற்றுக்கொண்டு நான் அனுபவிப்போம். சபைக்கு வந்து வியாதியோடு இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்காதீங்க, சபைக்கு வந்துடும். ஆமேன். உடம்பு சரியில்லையா, முடியலன்னு படுக்காதீங்க, சபைக்கு வாங்க. ஆண்டவர் சொல்லுவோம், படுக்க எடுத்துகிட்டு போன்னு சொல்லுவார், நீங்கள் சுகமாயிருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அற்புதம் நடக்கும். இதை விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமேன். சபைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அடுத்த காரியம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 47வது வசனம். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் என்ன உபதேசம் பண்றாரு? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உபதேசம் பண்ணுகிறார், உபதேசம் பண்றார், உபதேசம் பண்ணுகிறார். சபையில வரும்போது பிரசங்கமும் நமக்கு பண்றாரு, அதே சமயத்தில் உபதேசமும் பண்றார். உபதேசம் சொல்லும் போது தேவன் தம்முடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கிறார், வசனத்தின் சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார், தேவனுடைய மகத்துவங்களை கற்றுக் கொடுக்கிறார், ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறார், வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார்.
நீதியை கற்றுக் கொடுக்கிறார், ஆவியின் கனிகளை கற்றுக் கொடுக்கிறார், ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொரு முறையும் வரும்போதெல்லாம் நம்மோடு பேசி நம்மை உபதேசம் பண்ணி நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராகவே அவர் என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வேத வசன உபதேசத்தை நான் சபைக்கு வரும்போது நம்ம கேட்குறோம். தேவனுடைய உபதேசத்தை நம்ம கேட்குறோம். எத்தனையோ உபதேசம் உலகத்தில் இருக்குது. ஆனால் தேவன் கொடுக்கிற உபதேசம் ஒன்று தான், அவருடைய சத்தியம் ஒன்று தான், அவருடைய போதனை ஒன்று தான் நாம் சரியான வழிகளை நடத்தி நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளே என்ன செய்யும், நடத்தும். ஆண்டு சோத்திரம் உண்டாவதாக. யோவானில் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை, அந்த உபதேசத்தை தேவன் நமக்கு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? 15:3, யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னாச்சு? தேவன் நம்மை உபதேசத்தை கொடுக்கும்போது, வசனமாகிய உபதேசத்தை நம்ம கொடுக்கும்போது என்ன நடக்குது? அந்த வசனம் நமக்குள்ளே சுத்திகரிப்பை உண்டாக்கி நம்மை சுத்தமாக்குகிறது, நம்மை பரிசுத்தவான்களை மாற்றுகிறது. அல்லேலூயா. அப்போ சபைக்கு வரும்போது நம்ம யாராக மாறுறோம்? பரிசுத்தவான்கள். இன்னும் பரிசுத்தம் அடைகிறோம். எப்படின்னா, தேவன் தம்முடைய வார்த்தையாகிய உபதேசத்தின் மூலமாக நம்ம உபதேசத்தை கர்த்தர் செய்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நீங்கள் சபைக்கு வந்தால் தேவனுடைய வார்த்தை மூலமாக நமக்குள்ள பரிசுத்தம் இருக்கு, நடக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் சர்ச்சு முடிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு பரிசுத்தத்தில் யாரை மாதிரி போகிறீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜெயண்டாக நினைச்சீங்க போகிறீங்க, பராக்கிரமசாலியாக போகிறீங்க. சபை விட்டு போகும்போது சே இனிமேல் அதை செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா. நடக்குதா? நடக்குதா? ஏன்னா தேவன் வசனத்தின் மூலமாய் நம்ம சுத்தம் பண்ணுகிறார். 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்ப அந்த வசனத்தின் மூலமாக, அந்த வசனம் நமக்கு உபதேசப்படுகிறதுனால, கர்த்தரிலே நாம் நிலைத்திருக்கிறதுனாலே நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, மிகுதியான கனிகள் நமக்குள்ளே கிடைக்கிறது. மிகுதியான கனிகள், பலன் கிடைக்குது, மாற்றங்கள் உண்டாகிறது, நல்பலன்கள் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, நடக்கிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதெல்லாம் தேவன் நமக்குள்ள இதை வச்சு உருவாக்குறார். சபைக்கு வரும்போதெல்லாம் நமக்குள்ள உருவாக்குகிறவராக இருக்கிறார். இதெல்லாம் உருவாகு. உபதேசம் பண்றார். அண்ணன் தம்பி சண்டை போடாதப்பா, புருஷன் மண்டாட்டி சண்டை போடாத, மன்னிப்பு கேடு, விட்டு கொடு. கர்த்தர் நமக்கு உபதேசம் பண்ணுறார். அம்மா அப்பா எப்படி கவனிக்கணும் ஆண்டு கற்றுக் கொடுக்குறார். அல்லேலூயா. கற்றுக் கொடுத்து நம்ம என்ன செய்கிறார் சொன்னால் கனி கொடுக்க செய்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த உபதேசத்தை நம்ம எப்படி பண்ணுறாருன்னா, அந்த உபதேசத்தை நம்ம கேட்கறதுனால என்ன செய்யணும், என்ன நடக்குதுன்னு சொன்னால் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ என் உபதேசத்தின்படி நீங்கள் நடக்கிறதுனால, நான் சொல்கிறபடி நடக்கிறதுனால, நான் கற்றுக்கொள்கிறபடி நடக்கிறதுனால ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்காரு சொன்னால், கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ நம்ம உரிமை பாராட்டலாம். என்ன உரிமை பாராட்டலாம்? தேவன் கொடுக்குற உபதேசத்தை கற்றுக் கொடுக்கறத நம்ம கை கொண்டா என்ன கேட்டாலும் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ ஏன் நம்ம கேட்டதை கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்கலாம். என்ன காரணமாக இருக்கலாம்? தேவன் நமக்கு சொன்னபடி நாம் செய்யாதிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த நாட்களில் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, சொல்லுவாங்களாம், ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே டேஸ் 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 சொல்லுவாங்க, உங்களை அறிய என் அக்கிரம செய்கிறாங்கன்று போங்கள், என் பிதாவின் சித்தம் செய்தவர்கள் எவர்களோ அப்படி சொல்வார். அப்போ தேவனுடைய உபதேசத்தை கேட்டு யார் ஒருவர் நடக்கிறாங்களோ, இன்றைக்கு என்ன பிரச்சனைனா, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபம் கேட்கப்படல, நம்ம ஆலோசனை கேட்குறோம், உபதேசத்தை கேட்குறோம், அதுபடி என்ன செய்கிறதில்ல, நடக்கிறதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
அல்லேலூயா. இப்போ முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, சின்ன பிள்ளைகள் இப்படி ஒரு ஜெபம் கற்றுக் கொடுப்பாங்க. என்ன ஜெபம் கற்றுக் கொடுப்பாங்கன்னா, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஜோமனே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஜோமனே முதல்ல ஜோமனை போடுவான், சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ சின்ன வயசில் அநேக ரைம்ஸ் அவன் படைச்சிருப்பான். என்ன ரைம்ஸு? அம்மா எங்கே வா வா, ஆசை முத்தம் தா தா. அதே போல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அவனுக்கு அதை குறித்து அர்த்தமே உணர்வே இல்லை. அந்த ஜெபத்திற்கு சொல்லுங்க நான் செய்கிறேன்னு நல்ல ஜெபந்தான். ஆனால் அது உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு கை கொள்ளக்கூடிய நிலைகளில் எப்படி இல்லையோ, இதே போல தான் அநேக காரியங்களை நம்ம கேட்குறோம். அநேக சமயங்களில் நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம், ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், கை கொள்ள மாட்டோம். நம்முடைய பங்கு என்ன சொன்னால், கர்த்தர் கற்றுக் கொடுக்க உபதேசங்களை வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்கள், கை கொள்ள வேண்டும். பக்கத்தில் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லி கொடுத்த வார்த்தைப்படி நம்ம நடந்தால் நம்ம வீடு எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? பரலோகம் போல இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி, நம்ம கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை அமைச்சிருந்தா குடும்பம் பரலோகமாக இருக்கும். அப்படி இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கடைசியாக பார்த்தீங்கன்னா 19 லூக்கா 19 அதிகாரம் 45 முதல் 46 தேவ ஆலயத்தில் இயேசு என்ன செய்கிறார்? பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி என்ன செய்கிறாராம்? தேவாலயத்துக்கு வர்றாரு, சிலர் அடித்து துரத்துறாரு. இதில் வாசிங்கம்மா, யோவான் 8:13 முதல் 17 வசனம் வாசிங்க. யோவான் 2 யோவான் 2:13 முதல் 17 வசனம். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு, ஆண்டவராக இயேசுவான தேவாலயத்துக்கு ஒரு முறை போகும்போது அங்கே இப்போ எப்படி பார்க்குறாருன்னா, அங்கே வியாபாரம் பண்ணுற பார்க்குறாரு. ஆடு மாடு புறா விற்கிறதெல்லாம் என்ன செய்கிறாருன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் இல்லையா? தேவ ஆலயத்தில் ஆடு விற்கிறாங்க, மாடு விற்கிறாங்க, என்ன சந்தோஷம். நம்மளாம் சந்தோஷப்படுவோம்ல, உண்மையா இல்லையா? ஏமா சொல்லுங்கள். ஆமாம், இயேசு நான் என்ன செய்கிறா பாருங்கள், வாசிங்க. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி கயிறை எடுத்து உக்காந்து வேலை செய்கிறார். உக்காந்து சவுக்கு கையினாலே சவுக்க பின்றார். அல்லேலூயா. பின்னி அப்புறம் என்ன செய்தாரு? அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பை துரத்தி விட்டு அடிச்சு துரத்துறாரு. அடி பின்னி எடுத்துட்டார், அடிச்சு துரத்துறாரு. தேவ ஆலயத்துக்குள்ள ஆண்டு வீசுறாருன்னா சவுக்கு அடித்து அடிச்சு துரத்துறாரு. துரத்திட்டு என்ன சொல்றாரு? காசுக்காரருடைய காசுகளை கொட்டி, காசு தூக்கி எரிஞ்சிட்டார். பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீங்க, இன்னொரு கல்லர் கொகையாக்காதீர்கள். கல்லர் கொகை. அப்ப சபை எப்படிக்கு பிசினஸா மாறுதோ ஆண்டு பயங்கர கோபப்படுற. சபை தேவனை ஆராதிக்க இடமாக, ஜெபிக்கிற இடமாக, பரிசுத்தமாகிற இடமாக, உபதேசிக்கப்படுகிற இடமாக, அல்லது பிரசங்கிக்கப்படுகிற ஒரு இடமாக, தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற இடமாக, அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருக்க வேண்டும். ஆனால் தவறான நோக்கம் எப்போல்லாம் சபைக்கு வருதோ, சபையில் காரியம் நடக்குதோ, அப்போ கடினமான நிலைகளில் தேவன் செயல்படுறதை குறித்து என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ சபையில் ஆண்டு நிமிஷம் அக்கிரமத்தை சகிக்க மாட்டார்,
பக்கத்தில் சொல்லுங்களேன், தேவன் சபையில் அக்கிரமத்தை சகிக்க மாட்டார். என்னம்மா இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? தேவன் சபையில் அக்கிரமத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? சகிக்க மாட்டார். அவர் சுகமாக்குறவர் தான், உபதேசம் பண்ணுறவர் தான், பிரசங்கம் பண்ணுறவர் தான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எல்லாம் செய்கிறவர் தான். ஆனால் அவர் சொல்கிறாரு, என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறார். அப்போது என் வீடு, அவருக்கு பக்தி வைராக்கியம். அப்பா வீடு, இது எங்கள் அப்பா வீடுப்பா, எங்கள் வீடு. இது எப்படி இருக்கணும்? ஜெப வீடாக இருக்கணும். தேவாலயம் ஜெப வீடாக இருக்கணும். ஆராதனை, ஜெபம், ஊழியங்கள் இது இருக்கணும். ஆனால் இதில் தவறான காரியம் வரும்போது அவர் மிகுந்த கோபம் அடைகிறார், அதை அப்புறப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இதை ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். சபையில் ஒருபோதும் முரண்பாடான காரியங்கள் அல்லது சபையில் வியாபார ரீதியான ஒரு காரியங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சபையில் கடன் வாங்கினேன், கடன் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்கள், விசுவாசியில் கடன் வாங்கினேன், கடன் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சீட்டு போட்டேன்னு சொல்லக்கூடாது. பக்கத்தில் சீட்டு போட்டேன்னு சொல்லக்கூடாது. என்ன இல்லை அமைதியாக இருக்கீங்க? விசுவாசிகளை சீட்டு போடுறீங்களா? கர்த்தர் என்ன செய்வார்? சவுக்கு எடுத்துருவார். அல்லேலூயா. சபைக்குள்ளே பிஸ்னஸ் இருக்கக்கூடாது. அந்த பிஸ்னஸுக்கு ஆள் சேர்க்குறேன், இந்த பிஸ்னஸுக்கு ஆள் சேர்க்குறேன்னு பிஸ்னஸ் கொண்டாடக்கூடாது. சபைக்குள்ளே சபைக்கு வந்தோமா, ஜோம் பண்ணோமா, ஊழி செய்யுமா, ஆத்மா ரட்சிப்பு நடத்தினோமா, இதுதான் இருக்குமே தவிர பிஸ்னஸ் சென்டராக மாறிடக்கூடாது. அல்லேலூயா. இவன் ஏதாச்சும் ஒரு ஏஜெண்டாக மாறி இருப்பான். உடனே பிரதர் நல்லா இருக்கீங்களா, ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் வரும் இப்படி அப்படின்னு சொல்லி அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. சிஸ்டர், அல்லேலூயா, ஆமாம் அது இதுன்னு சொல்லி கடைசியில் அவன் எங்கேயாச்சும் ஓடி போக, இவன் சண்டை போக, ரெண்டு கோச்சிட்டு சச்சை விட்டு போக, கர்த்தர் எப்படி யோசிப்பார்னு நினைக்கிறீங்க? சவுக்கு எடுத்துருவார். பிஸ்னஸ் ஒரு நாள் சபையில் பிஸ்னஸ் வரவே கூடாது. அல்லேலூயா. சபையில் நம்ம கேஸில் முதல் காரியம் அதுதான். என்னது? கொடுக்கல் வாங்க இருக்கப்படாது. கொடுங்க, உதவி செய்யுங்க, தப்பே கிடையாது. 1000 என்ன, 10,000 என்ன, 1 லட்சம் என்ன, 10 லட்சம் கூட, கோடி கூட உதவி செய்யுங்க, திருப்பி கேட்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி கொடுத்தா எவ்வளோ எல்லாருக்கும் யோசிக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் கொடுங்க, கேட்காதீங்க. அல்லேலூயா. பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. தேவனுக்கு அதில் உடன்பாடே கிடையாது. சபையில் உடன்பாடு, தேவனுக்கு உடன்பாடே கிடையாது. பிஸ்னஸ், சபை என்பது பிஸ்னஸ் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக தேவன் சபையில் ஒருபோதும் அது ஒரு காரியத்தில் தான் கர்த்தர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம, சபை என்பது சாதாரணமான ஒரு இடம் இல்லை, தேவன் உலாவி வருகிற ஒரு இடம். நம்ம தேவன் சந்தித்த உலாவி, அவருடைய பிரசன்னத்தை உலாவிக்கிட்டே இருக்கும். யார் உணர்றாங்களோ தேவன் இருக்கிறத உணர முடியும், அவரால் உண்டாகிற அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவ சபைக்குள்ள வரும்போது தேவன் நம்மகிட்ட என்னத்தை பார்க்குறாரு? துதியை வந்து பார்க்குறாரு, ஸ்தோத்திரங்களை பார்க்குறாரு, ஆராதனை எதிர்பார்க்குறாரு. ஹல்லேலூயா. பஞ்சமா கர்த்தரை துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், மகிமைப்படுத்தணும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத காலங்கள் தான். 10:30 மணிக்கு சர்வீஸு, 8:30 மணிக்கு முழங்கால் போடுவேன். 1 மணி 1:30 மணிக்கு முடியும். ஆனாலும் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சேன்னு இருக்கும். போனால் கர்த்தரை துதிச்சா, ஜோமனா துதிச்சா, சோசா அப்படியே பரலோகமே இறங்கி வர்றது மாதிரி இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 2 கண்ணில் தண்ணியாக வடிக்கும். ஆண்டவரை எவ்வளவு நல்லவர், எவ்வளோ அற்புதமானவர். கர்த்தரை துதிக்க 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 நீங்கள் அப்படி செய்து பாருங்கள். தேவனுடைய மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கை நிரம்பி வரதை பார்ப்பீங்க. தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது மனம் திரும்புங்க, சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்ப. இதுவரை ரட்சிக்கப்படுங்க. தேவ உபதேசம் பண்ணுற வார்த்தைகளை கேட்டதுபடி நடங்க. கர்த்தர் நம்மகிட்ட உபதேசம் பண்ணுறாரு, நம்மை சுகப்படுத்துகிறார், ஆரோக்கியப்படுத்துகிறார். எப்பேற்பட்ட கொடிய வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசு உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இயேசுவின் சபை.
கர்த்தருடைய சபை, ஆண்டவர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே அவர் மீட்டு கொண்ட சபை. ஆண்டவர் தம்முடைய சபை குறித்து பக்தி வைராக்கியமும் மிகுந்த அன்பும் மிகுந்த பாசமும் மிகுந்த அக்கறை உடையவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாம் எழுத நாம் ஜெபிக்க போகிறோம். சபை அவருடைய சரீரம், சொந்த ரத்தத்தினாலும் மீட்டு கொண்டார். நம்ம சபையில் அங்கமாக வைத்திருக்கிறார். தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன? கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துதல், மனம் திரும்புதல், வேத வசனத்தை கைக்கொள்ளுதல், தவறான காரியங்களுக்கு உட்படாதிருத்தல், தெய்வீக சுகத்தை உரிமை பாராட்டி அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ளுதல். இதெல்லாம் கர்த்தர் சபையில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சபையின் நடுவில் நீ உலாவி வருகிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் சபையை கனமாக எண்ண, ஆண்டவரே இது தேவன் தங்கும் வாசஸ்தலம் என்று அழைய, ஆண்டவரே அது நான் கனமாய் நடந்து அங்கே நான் தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தொடர்ந்து உம்முடைய கிருபை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நீ உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தால் உண்டாகிற விடுதலை, உம்முடைய பிரசன்னத்தால் உண்டாகிற சுகம், உம்முடைய பிரசன்னத்தால் உண்டாகிற ஆறுதல், சமாதானம், பாதுகாப்பு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.